நிகழ்ச்சி நடத்தினவன் வந்து ஏமாத்திட்டான். அப்போ வந்து இவர் தான் வந்து அதை வந்து அவரை வந்து சட்டையை பிடிச்சி தூக்கி அடிக்க போய் அப்புறம் பணம்லாம் வந்துன்னு இப்போ அது போக வந்து நீங்கள் கேட்டீங்க திரு வடிவேலு அவர்கள் அப்படின்னா, சார் அவர் வர்றது அவர் இஷ்டம். அதை நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது, நீ வான்னு சொல்லவும் முடியாது, அது அவருடைய இஷ்டம். அதே மாதிரி அஜித் சார் அந்த நேரத்தில் வெளிநாட்டில் எங்கேயோ இருந்தார், ஃபோன் மூலமாக வந்து பேசினாலாம் சொல்கிறாங்க. ஆள் இல்லாத கிரவுண்டில் ஆட வந்தவங்க தான் நீங்கள், அதை நான் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் 2 பெரு ஆளுமைகள் இருக்கும்போது, முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் அம்மையார் ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டு அரசியலில் இவங்களை தவிர்த்துட்டு அரசியலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருக்கும் போதே இவங்களை எதிர்த்து அரசியல் களம் கண்டவர். நீங்க தனியா நின்று 234 தொகுதியில எந்த தொகுதியில வேணாலும் நின்னுங்க, நீங்க தனியா நின்று நீங்க ஜெயிச்சு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். சமூக வலைதளங்கள் வந்து அவங்க கையில தாங்க இருக்கு, சினிமா காலத்துல இருந்து அவங்க கையில தானே இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அது இப்போ போட்டதுனால வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரா? முடியாதுல்ல. நீங்கள் வந்து பரப்பலாங்க. சினிமாவில் வேணால் நீங்கள் சமூக வலைத்தளத்தை வச்சுக்கிட்டு படத்தை ஓட்டலாம். லியோ ஜெயிலருக்கு நான் ஒரு 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 இது கம்பேரிசன் வரும்போது கூட சொன்னேன், நான் மீசை எடுக்கிறேன்னு சொன்னேன். அதை நான் இந்த சேனல் மூலமாக சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் தன்னந்தனியாக நின்று எந்த 234 தொகுதியில் எந்த தொகுதியில் வேணாலும் அவரை நிற்கட்டும், நின்று ஜெயிச்சுட்டு வரட்டும், நான் அந்த மீசை எடுக்கிறேன். சார், நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது. 1 வருடத்துக்குண்டான இந்த முதல் வருட நினைவஞ்சலி வந்து கூட்டம் நடைபெறப் போகிறது. இந்த கூட்டத்தில் கடந்த ஆண்டு வந்து யாரெல்லாம் என்னென்ன பேசினாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் போது நடிகர் சங்கத்திலேருந்து என்னென்ன பேசினாங்க, திரு சண்முக பாண்டியன் ஐயா அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் சொன்னதுபடி செஞ்சுருக்காங்களா? சொன்னதெல்லாம் நடந்திருக்கா? அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது வந்து அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே பேசுனாங்க, சொன்னாங்க. சில நடிகர்கள் கூட வந்து நான் வந்து உறுதுணையாக இருப்பேன், அவர் படத்தில் கூட நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் யாருமே அதை வந்து செய்யலை. பட் அவங்களும் அதை எதிர்பார்க்கலை. ஏன்னா இப்போ கேப்டன் அப்படின்னாலே வந்து அவர் பிறருக்கு உதவி செஞ்சவர். அப்போது அவங்க ஃபேமிலியும் அதை வந்து எதிர்பார்க்கலை. பட் ஆனால் இவங்களா வந்து இப்போ ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து நிறையா நடிகர்கள் வந்து அதை வெளிப்படுத்தினாங்க. நான் வந்து தம்பி சண்முக பாண்டியன் படத்தில் நான் நடித்து கொடுக்குறேன், 3 நாள் டேட் கொடுக்குறேன் அப்படின்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அதில் பர்டிகுலராக ஒரு 2 நடிகர்கள் வந்து சொன்னாங்க. இதை வந்து பேரை சொல்ல விரும்பலை, பட் அது எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்கெல்லாம் வந்து அதை வந்து செஞ்சாங்களா, நிறைவேற்றினாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அது வந்து அவங்க என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க. ஷூட்டிங்குக்கு இவங்க வந்து அந்த இயக்குனர் அழைக்கும் போது இவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அந்த சொன்னபடி யாருமே வந்து செய்யலை. அதை வந்து அவங்களும் எதிர்பார்க்கலை, அந்த உதவியை அவங்களும் எதிர்பார்க்கலை. பட் சொல்லாமல் அதை வந்து இருந்திருக்கலாம், பட் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது வந்து அவங்க காலத்துக்கும் அவங்களுடைய பப்ளிசிட்டிக்கும் கூட செஞ்சுருக்கலாம். அது வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு நடிகர் சங்க தலைவர். இப்போது நம்ம சிவாஜி சார் வந்து அவர் மறைவுக்கு வந்து கேப்டன் அவர்கள் வந்து இழுத்து போட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சார். காரணம், அவர் வந்து கேப்டன் வந்து அந்த நேரத்தில் நடிகர் சங்க தலைவராக இருந்தார். மறைந்த சிவாஜி சார் வந்து கலை பொக்கிஷம், நம்ம தமிழ்நாட்டோட பொக்கிஷம் அவர். ஸோ நடிப்புக்கு ஒரு இலக்கணம் வகுத்தவர். அவர் மறைவுக்கு வந்து, ஏன்னா அவர் வந்து முன்னாள் நடிகர் சங்க தலைவர். அப்போது அவருடைய மறைவை வந்து அன்னைக்கு வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்த கேப்டன் அவர்கள் எல்லா ஷூட்டிங்கையும் கேன்சல் பண்ணி எல்லா நடிகர்களும் வர வச்சு, எல்லா இயக்குநர்கள், எல்லா தயாரிப்பாளர்கள், எல்லா டெக்னீஷியனையும் வர வச்சு அதை வந்து ஒரு அமைதி பேரணியை வந்து மிக சிறப்பாக நடத்தினார். அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து அவர் எப்படி அதை ரெடி பண்ணி கொண்டு போனார் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஏன்னா சொல்லுவாங்க, அது அவர் நடிகர் சங்கம் தலைவராக இருந்தார், அதனால் அவர் எப்படி ஏற்பாடு பண்ணார்னு. இப்போ வந்துட்டு நான் கூட ரீசெண்டாக ஒரு பேட்டியில் ஒரு நடிகர் சார் சொல்லியிருக்கிறாரு. அது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணார்ல, அந்த நிர்வாகத்தை கொண்டு வந்து அந்த நிர்வாகத்தின் மூலமாக தானே அதை வந்து செஞ்சார்.
அதுக்கு நம்ம வந்து பாராட்டணும்ல. அப்போ அதை வந்து சில ஒரு நடிகர் கூட வந்து சொல்லியிருக்கிறாரு, அது அவர் நடிகர் சங்க அந்த நேரத்தில் அவர் நடிகர் சங்க தலைவர், அதனால் அவர் செஞ்சார்னா கிடையாது, செய்யணுக்கும்ல, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை காட்டினார்ல. இப்போ நீங்கள் எவ்வளவோ அந்த நடிகர் சங்கம் கடன் இருந்ததில்ல, எத்தனையோ நடிகர்கள் வந்து அந்த நடிகர் சங்க தலைவராக இருந்தாங்கல்ல, அந்த கடனை அடைக்கலைல்ல. அப்போ இவர் நடிகர் சங்க தலைவராக வந்தவுடனே அந்த கடனை அடைச்சார்ல, அப்போ அவருடைய நிர்வாகத்திறமை தானே அதுக்கு காரணம். இப்போ எல்லா நிர்வாகத்திறமை ப்ளஸ் அனுசரணை, எல்லா நடிகர்களையும் வந்து அனுசரித்து அவர் வந்து கலை நிகழ்ச்சி நடத்தி அங்கேருந்து பணத்தை கொண்டு வந்து, ஏன்னா திரு சிவா, அம்மா கிரியேஷன் சிவா அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார், அங்கே வந்து நிகழ்ச்சி நடத்தினவன் வந்து ஏமாற்றிட்டான், அப்போ வந்து இவர் தான் வந்து அதை வந்து அவரை வந்து சட்டையை பிடிச்சி தூக்கி அடிக்க போய் அப்புறம் பணம்லாம் வந்துன்னு இப்போ அம்மா கிரியேஷன் சிவா அவர்களும் ரோஜா கம்பெயின்ஸ் அவர் ப்ரொடியூசரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பணத்தை மீட்டு எடுத்து கொண்டு வந்து கலை நிகழ்ச்சி நடத்தி அதை ஒருத்தன் ஏமாத்துறானா அந்த பணத்தை மீட்டு எடுத்து கொண்டு வந்து இங்கே கடனையும் அடைச்சி அந்த வைப்பு தொகை சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வந்து அவர் வைப்பு தொகையை வச்சுட்டு வந்தார்ல. ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணணும் இவங்க வந்து அதை வந்து அது என்ன வந்து அதான் சம்பிரதாயத்துக்காக அவங்க வந்து அதை வந்து பேசிட்டு போயிட்டாங்க. 28ஆம் தேதி கேப்டன் அவர்களுடைய குரு பூஜை, அந்த குரு பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களுக்குமே வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க, அது எல்லா கட்சியும் பாகுபாடு. ஏன்னா கேப்டன் வந்து எல்லாருக்கும் பொதுவான மனிதர். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சினிமாவிலையும் அரசியலையும் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. அப்போ அவர் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு மனிதர். அவர் மனிதராக பிறந்து தெய்வமாயிட்டார். இப்போ நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், எங்கள் வந்து நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் அவருடைய ரசிகர்களாகட்டும் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தேவர்களுக்கு உண்டான காலம் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். தேவர்கள் வந்து அந்த மார்கழி மாதம்தான் ஏதாவது வரம் வேணும்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து யாகம் பண்ணுவாங்க, வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கலாம் நம்ம வந்து வரலாற்றில் படிச்சிருக்கிறோம். ப்ளஸ் மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மனிதர்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும்பாங்க, அந்த மாதத்தில் தான் வந்து இறப்பு கிடைக்கும்பாங்க. அதுக்கு உதாரணம் வந்து நம்ம வந்து யாரை சொல்லலாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லலாம், அம்மையார் ஜெயலலிதா சொல்லலாம், நம்மளுடைய கேப்டனை சொல்லலாம். அது வந்து கேப்டன் அவருடைய மறைவு வந்து குறுநாள், புனர்பூசம் நட்சத்திரம், அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அந்த இறப்புல வந்து பார்த்தீங்கன்னா கருடன் பறக்கிறாரு. கருடன் வந்து அது வந்து விஷ்ணுவோட வாகனம். அந்த கருடன் வந்து என்ன, அது ஐதீகம் இருக்கு, ஏன்னா வந்து ஆன்மீகம் உள்ளவங்களுக்கு அது தெரியும். அது கருடன் பறக்கிறாரு அப்படின்னா அந்த ஆத்மாவை கருடன் வந்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதாக ஐதீகம் இருக்கு. ஸோ இது வந்து அவருடைய இறந்த நாள் மட்டும் கிடையாது, அவருடைய காரிய நாள், எத்தனை நாள் காரியம்லாம் பண்ணாங்களோ இதில் வந்து 7வது நாள், 11வது நாள், 16வது நாள், 30வது நாள், ஸோ இந்த மாதிரி காரிய நாள்லாம் அந்த கருடன் பறந்தது. 28வது நாளில் வந்து படத்திறப்பு வச்சுருந்தாங்க நம்ம அலுவலகத்தில். நைட்டு அது டைம் ஆயிடுச்சு, அது வந்து பகல் கூட கிடையாது. அப்போ வந்து அவருடைய உருவப்படத்தை திறக்கும்போது மேலே வந்து பட்டாசு உடைக்கிறாங்க, அது 120 ஷாட்டு 240 ஷாட்லாம் மேலே போய் உடைக்கும். அந்த பட்டாசு உடைக்கிற இடத்துல கருடன் பறக்குது, அது பகலும் கிடையாது, இரவு. வெடிச்சத்தத்தில் பறவைகள் பறக்காது, ஆனால் அது பறக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இவர் வந்து நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருட காலம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தலைவருடைய நினைவிடத்திலையும் சாப்பாடு 1 வருட காலம் போட்டதே சரித்திரம் கிடையாது, அது உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போவும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டுங்கிற நம்ம வந்து ஒரு அவார்டே கொடுத்துருக்குறாங்க. உலக அளவில் 25 நாளில் 15 லட்சம் பேர் இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு அந்த 25வது நாளில் அவங்க இப்போ வந்து கணக்கு பண்ணி ஒரு ரெக்கார்டே கொடுத்துருக்குறாங்க, ஒரு அவார்டே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து 1 வருஷ காலமாக வந்து அந்த சாப்பாடு போடுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அன்னதானம்ங்கிறது சிறந்த தானம், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அவர் வகுத்து வைத்தது, அதாவது சாப்பாடு போடணும்னு, அது மட்டும் கிடையாது, அது நம்மளால் இயன்ற உதவியை செய்யணும். அது சின்ன உதவியோ பெரிய உதவியோ, ஆனால் உதவி செய்யணும். ஆனால் உதவி செய்கிறத சொல்லி காட்டக்கூடாது. இதெல்லாம் அவருடைய ஸ்டைல் இதெல்லாம். ஸோ வந்து
இன்னைய வரைக்கும் அந்த சாப்பாடை போடுறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 3000 பேர் 4000 பேர் சாப்பிட்றாங்க. சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் குறையாமல் சாப்பிட்றாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து அரசு விடுமுறை. நான் இப்போ அங்கே போயிட்டு தான் வரேன். பயங்கரமாக கூட்டம் இருக்குது. அப்போ எவ்வளோ பேர் வர்றாங்க, வர வர சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி வள்ளலாருடைய நெருப்பு அணையாமல் இருக்கோ அதே மாதிரி இவர் சினிமாவில் இருக்கும்போது நம்பர் 14 ராஜாபாதர் தெருவில் அந்த அடுப்பு அணையாமல் இருந்தது, எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாரு. இப்போவும் அவர் மறைந்த பிறகும் அவர் குடும்பத்தாரும் கட்சிக்காரங்களும் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே இதை வந்து முன் உதாரணமாக எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தலைவர் கேப்டனுடைய அவருடைய மறைவில் வந்து அவர் ஒரு விஷயத்தை உணர்த்திட்டு போயிருக்கிறாரு, பிறருக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து எல்லாருமே அதை வந்து பின்பற்றணும். அதை வந்து இப்போ இந்த 28ஆம் தேதி வந்து எல்லாருக்குமே வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே வருவாங்க. ஏன்னா அவர் வந்து கேப்டன் வந்து எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு நபர். அதனால எல்லாருமே அங்கே வருவாங்க. சார், இந்த விஜயகாந்த் மறைவையொட்டி ஒரு வருடம் நினைவஞ்சலி வரைக்குமே 2 விஷயம் வந்து கூர்ந்து கவனிக்கப்படுகிறது சார். ஒன்று, நடிகர் வடிவேலு என்ன தான் பண்ணார் இந்த ஒரு வருடமாக, ஏன் வந்து இன்று வரை வந்து பார்க்கவே இல்லை. இன்னொன்று, அஜித் மீதும் ஒரு விமர்சனம் இருக்குது. இன்று வரை வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் ஒரு அஞ்சலியே செலுத்தவில்லை அப்படின்ற மாதிரி. இந்த 2 விஷயத்துக்கும் பதில் உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் சார். இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்நியார் அவர்களே வந்து நடிகர் சங்கம் வந்து ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடத்தினாங்க தேனாம்பேட்டையில் காமராஜர் ஹாலில். அப்போ அந்நியார் அவர்களே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. என்ன நடிகர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, அந்நியார் அவர்கள் வந்தவர்களுக்கும் நன்றி, வராதவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அதில் அந்நியார் விளக்கமும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள்லாம் வந்து பல வேலைகளில் இருந்திருப்பீங்க, ஷூட்டிங்கில் இருந்திருப்பீங்க, இல்லை வெளிநாட்டில் இருந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து நான் வந்து யார் மேலேயும் நான் கோபமும் படலை, வருத்தமும் படலை. வந்தவர்களுக்கும் நன்றி, வராதவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்நியார் அவர்களே அதை வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது போக வந்து நீங்கள் கேட்டீங்க திரு வடிவேல் அவர்கள் அப்படின்னா, சார் அவர் வராதது அவர் இஷ்டம். அதை நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது, நீ வான்னு சொல்லவும் முடியாது, அது அவருடைய இஷ்டம். அதே மாதிரி அஜித் சார் அந்த நேரத்தில் வெளிநாட்டில் எங்கேயோ இருந்தார், ஃபோன் மூலமாக வந்து பேசினாலாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து அது அவங்களுடைய விருப்பம் தான். நம்ம அதில் வந்து யாரையுமே வந்து கட்டாயப்படுத்த முடியாது. வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு நல்லதுக்கு போட்டாலும் ஒரு கெட்டதுக்கு ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதில் வந்து அஜித் சாராவது ஃபோனில் பேசினார்னு சொல்கிறாங்க. திரு வடிவேல் அவர்கள் அதை கூட பண்ணலையே. அதை நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதை கேப்டனே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்க, பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா வேலை நடக்காது. நம்ம மைண்ட்லேயே எதையும் போட்டு இது பண்ணக்கூடாது. நம்ம எந்த ஒரு வேலையை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையில் கவனம் செலுத்திட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லி தலைவர் கேப்டன் அவர்கள் சொல்லுவார். அதனால் யார் வந்தாலும் வரட்டாலும் வந்து அதை வந்து அவங்க வந்து டோன்ட் ஃபாதர் அபவுட் அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க 2 பேரும் வராதில் வந்து நம்ம வந்து இதுதான் சொல்ல முடியாது. அந்நியார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, விஜயகாந்த் அரசியல், விஜய் அரசியல் ஒப்பீடு பண்ண முடியுமா? அதாவது கேப்டன் அரசியலும் தளபதி அரசியலும் எப்படி கேட்குறீங்க, கம்பேரிசன் கேட்குறீங்க. அது ஒரு சிரிப்பு தான் வருது எனக்கு. அதாவது கம்பேரிசமே பண்ணக்கூடாது. திரு கேப்டன் அவர்களோட எந்த ஒரு நடிகரையும் கம்பேரிசன் பண்ணவே கூடாது. அவர் வந்து யானை மாதிரிங்க, இவர் வந்து எறும்பு மாதிரி. உடனே நீங்கள் கேள்வி கேட்பீங்க, எறும்பு யானை காதுக்குள்ளே போயிட்டுனா அது பழமொழி தாங்க. ஆனால் கேப்டனுடைய அரசியலை நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாடே வந்து பார்த்தது, உலக தமிழர்களே பார்த்தாங்களே அவருடைய அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னு. அதாவது ஆள் இல்லாத கிரவுண்டில் ஆட வந்தவங்க தான் நீங்கள், அதை நான் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் 2 பெரு ஆளுமைகள் இருக்கும்போது, முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் அம்மையார் ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டு அரசியலில் இவங்களை தவிர்த்துட்டு அரசியலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருக்கும் போதே இவங்களை எதிர்த்து அரசியல் களம் கண்டவர் திரு கேப்டன் அவர்கள். உங்க அரசியல் எப்படி இருக்கு? இப்போ நீங்க வந்து அம்பேத்கரை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பேசிட்டாரு, அப்போ நீங்க அதை அட்டாக் பண்ணணும்ல, டைரக்ட் அட்டாக் பண்ணணும்ல. அந்த தைரியம் ஏன் உங்ககிட்ட இல்லை? திரு விஜய் சார்கிட்ட ஏன் அந்த தைரியம் இல்லை? நீங்கள் பொதுவாக தானே சொல்கிறீங்க. ஒரு அறிக்கை விடும்போதோ ஒரு ட்விட்டரில் போடும்போதோ நீங்கள் பொதுவாக தானே சொல்கிறீங்க.
அந்த மாதிரி நீங்கள் வந்து அரசியல் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சரில் அது காட்டும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் கேப்டன் வந்து டேரிங்காக எதுனாலும் பேசினார, சொன்னார, எதிர்த்தார. நீங்கள் ஒரு அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டு வர்றீங்க, நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் மத்திய அரசு மாநில அரசு எல்லாத்தையுமே எதுக்கணுமே, ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி எல்லாத்தையுமே எதுக்கணுமே. நீங்கள் வந்து அதை பண்ணலையே. அதனால் வந்து நீங்கள் இப்போ கேப்டனுடைய அரசியல் வேற. கேப்டன் வந்து அதை நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா அவர் வந்து அவருடைய பார்வைகள், அவருடைய தொலைநோக்கு சிந்தனைகள், வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து வீடு தேடி வரும்னு சொன்னார். அது மாதிரி சொல்லும்போது கிண்டல் பண்ணாங்களே. இப்போ டெல்லியிலையும் தெலுங்கானாலையும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே. எத்தனையோ திட்டங்களை வந்து அவர் சொன்னார். அது நீங்கள் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் லெவல் வரைக்கும் மக்களோட தொடர்பில் இருந்தவர். அது சினிமாவில் இருக்கும்போதும் சரி, அரசியலில் இருக்கும்போதும் சரி, தொடர்பில் இருந்தவர், மக்களுக்காக குரல் கொடுத்தவர், மக்களுக்காக உதவி செஞ்சவர். எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் சார் அவர்கள் 2015க்கு அப்புறம் தானே செய்ய ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்கள் வந்து அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து விஜய் சார் வந்து கேப்டனோட சத்தியமாக கம்பேர் பண்ணவே கூடாது. அவரை மட்டும் கிடையாது, எந்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தாலுமே அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து கேப்டனோட கம்பேர் பண்ணவே கூடாது. நீங்கள் கம்பேர் பண்ணலாம், கேப்டனையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணலாம், அதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது, அது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பேசலாம். திரு எம்ஜிஆர் அவர்களையும் திரு கேப்டன் அவர்களையும் கம்பேரிசன் பண்ணுங்க, அதுக்கு நான் வந்து பண்ணுறேன் நான், அது வேற. பட் கேப்டனையும் விஜய் சாரையும் டெஃபினட்டாக கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அது அது மலை, இது மடு. நீங்கள் வந்து உடனே சொல்லுவீங்க அவர் இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இனிமேல் தானே தெரியும். நீங்கள் வாங்க, நீங்கள் கட்சியை ஆரம்பித்து தன்னந்தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ வந்தார்ல, அவர் 2006 வந்து வந்தார்ல, விருத்தாச்சலத்தில் வந்து நின்னார்ல. ஏன்னா அது பெரிய வந்து ஒரு கோட்டைன்னாங்கல்ல, அந்த கோட்டை, அந்த ஜாதி அரசியல் பண்ண அந்த கோட்டையை தகுத்து எரிஞ்சிட்டு வந்தார்ல. 61,777 ஓட்டு வாங்கி 13,337 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு தன்னந்தனியாக சட்டசபைக்கு வந்தார்ல, தனியாக நின்று வந்தார்ல. நீங்கள் தனியாக நின்று 234 தொகுதியில் எந்த தொகுதியில் வேணாலும் நின்றுங்க, நீங்கள் தனியாக நின்று நீங்கள் ஜெயிச்சு வாங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம், ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ கூட லியோ ஜெயிலருக்கு நான் ஒரு 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 இது கம்பேரிசன் வரும்போது கூட சொன்னேன், நான் மீசை எடுக்கிறேன்னு சொன்னேன். அதை நான் இந்த சேனல் மூலமாக சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் தன்னந்தனியாக நின்று எந்த 234 தொகுதியில் எந்த தொகுதியில் வேணாலும் அவர் நிற்கட்டும், நின்று ஜெயிச்சுட்டு வரட்டும், நான் அந்த மீசை எடுக்கிறேன். முடியுமான்னு பார்க்கலாம். அரசியலுங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. ஏன்னா அரசியல் கட்டமைப்பு வேணும். அது கேப்டன்ட்ட அந்த கட்டமைப்பு இருந்தது, ரூட் லெவல் வரைக்கும் இருந்துச்சு. உங்ககிட்ட அந்த கட்டமைப்பு இருக்கா அப்படிங்கிறதே கொஸ்டின் மார்க். என்ன நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோமே சார், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே கொடியை கலட்டுறாங்க, கொடியை இறக்குறாங்க. இது எந்த கட்சியில் நடந்தது இல்லையே. எங்கே நடந்துச்சு? கேப்டன் கட்சியில் நடந்ததா? கேப்டன் கட்சியில் நடக்கலையே. அப்புறம் எப்படி நம்ம கம்பேரிசன் பண்ணலாம்? புரியுதுங்களா? அதுக்கு கூட நீங்கள் சொல்லுவீங்க காரணம் அரசியல். அது பல அரசியல் இருக்குது, ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் அதில் அரசியல் பண்ணலாம், வைக்கலாம். ஏங்க அந்த மாதிரி கேப்டன்ட்ட நடந்தது இல்லையே. அது பரம் எம்எல்ஏ போனாங்க, அது வேற விஷயம். இந்த கொடியை கலட்டுறது, காரில் இருந்த கொடியை கலட்டுறது, வேட்டியை கலட்டுறது, இந்த மேலே கொடியை இறக்குறது, மகளிர் அணி பண்ணுறாங்களே, அதுதானங்க வந்து இப்போ கொஸ்டின் மார்க்கு. ஒரு மகளிர் அணியை சார்ந்த மகளிர்கள் வந்து ஏத்தனை கொடியை இறக்குறாங்களே, அப்போ எப்படி இருக்கு உங்க நிர்வாகம்? கட்சின்னு ஆரம்பிச்சு மாநாடு போட்டு கொடியை அறிமுகப்படுத்தி வந்து இந்த வருஷத்துல தான் நீங்க எல்லாம் பண்ணீங்க. இந்த அதுக்குள்ளேயே இவ்வளவு குளறுபடிகள். அப்போ உங்க உள்கட்டமைப்பு, உங்க நிர்வாக கட்டமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கு? இதுவே ஒரு கொஸ்டின் மார்க் தானே. ஆனா கேப்டன் இருக்கும்போது அப்படி இல்லையா. கட்சி ஆரம்பிச்சு 6 வருஷத்துல எதிர்கட்சி தலைவரானார. ஏங்க திராவிட முன்னேற்ற கழகம் ராபின்சன் பூங்காவில், கொற்ற மலையில், சென்னையில் 1949 வந்து கட்சியை ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்சாங்க. 49 ஆரம்பிச்சு அவங்கள ஆட்சியை பிடிக்கிறதுக்கே வந்து அத்தனை வருஷம் ஆயிருக்கு. 67 என்னாச்சு, கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஒரு அண்ணாதுரை அவங்களுடைய அந்த 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 முன் ஏற்பாடுனால, அந்த அத்தனை தலைவர்களுடைய முன் ஏற்பாடுனால அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து 17 வருஷம் ஆகுது.
திரு எம்ஜிஆர் அவர்கள் 1972 அக்டோபர் 10 கட்சியை ஆரம்பிச்சு 77 ஜூன் 30 தான் ஆட்சியை பிடிக்கிறாரு. அதற்கு முன்னாடி 27 வருஷம் அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. திரு எம்ஜிஆர் அவர்களுக்கே 32 வருஷம் ஆகுது. அப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே நான் தான் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்றதுலாம் அபத்தமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து கேள்விக்குறி, பெரிய கொஸ்டின் மார்க். அது எப்படி முடியும்? மக்களை சந்திக்காம, களத்தில் இறங்காம அரசியல் பண்ணுனா எப்படி நீங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்? அது நம்ம மக்கள் மைண்ட் செட் ஆயிட்டாங்களே. 49 இருந்து 67 இருந்து 49க்கு மேலே அவங்க முதல்ல எலெக்ஷனில் நின்னதை வந்து பார்த்தீங்கன்னா 53 நினைக்கிறேன், ஐ திங்க் திமுக. அதன் பிறகு வந்து 67 வந்து அவங்க அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 50 சீட் எடுத்தாங்க, 67 130 சீட்டு எடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த திமுகவோட சின்ன மைண்ட் செட் ஆயிட்டு, அண்ணா திமுகவோட சின்ன மைண்ட் செட் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு சின்னத்தை தாண்டி இன்னும் புதுசாக ஒரு சின்னம் வந்ததுன்னா அது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து பிக்கப் ஆனது முரசு சின்னம், கேப்டனுடைய சின்னம். ஸோ இப்போ நீங்கள் மைண்ட் செட் ஆயிட்டாங்க மக்கள், அந்த ரெண்டு சின்னத்தில் மைண்ட் செட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் மீறி நீங்கள் வந்து ஒரு சின்னத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுடைய கொள்கைகளை இன்னும் உள்ளே கொண்டு போய் இறக்கி அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? இப்போ நம்ம வந்து பேசுகிறாங்க, அவர் அடுத்த முதல்வர் வேணா ஒன்று நடக்கலாம், அது வந்து மேபி கொஸ்டின் மார்க் தான். எப்படி பவன் கல்யாண் அவர்கள் அங்கே ஆந்திராவில் வந்து துணை முதலமைச்சராக வந்தாரோ அதே மாதிரி இவர் ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சால் துணை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர முதலமைச்சராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். சார், நீங்கள் சொல்கிறத வைத்து பார்க்கும்போது எந்த விதமான மக்களையும் சந்திக்கல, எந்த விதமான தேர்தல் பிரச்சாரத்திலும் இறங்கலை. ஆனால் இப்போவே சமூக வலைதளத்தில் 2026 சிஎம் விஜய் போட்டுக்கிட்டே இருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமூக வலைதளங்கள் வந்து அவங்க கையில் தாங்க இருக்குது. சினிமா காலத்திலேருந்தே அவங்க கையில் தானே இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அது இப்போ போட்டதுனால வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரா? முடியாதுல்ல. நீங்கள் வந்து பரப்பலாங்க. சினிமாவில் வேணால் நீங்கள் சமூக வலைதளத்தை வச்சுக்கிட்டு படத்தை ஓட்டலாம். பட் அரசியலில் வந்து சமூக வலைதளத்தை வச்சுட்டு நாட்டை பிடிக்கலாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். அது வந்து சான்சஸே கிடையாது. அதனால் வந்து அவருக்கு வேண்டியவங்க அதை வந்து இப்போ பரப்புவாங்க, சமூக வலைதளங்களை வந்து பரப்புவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படி செய்வாங்க. பட் வந்து அது அரசியல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு கடல் அரசியலுங்கிறது. அந்த கடலில் நம்ம வந்து மூழ்கி முத்து எடுக்கிறோங்கிறது வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமாகும், அது எல்லாருக்குமே சாத்தியமாகாது. ஏன்னா கடலில் போய் மீன் பிடிப்பான், நிறைய பேர் மீனை பிடிக்கலாம், ஆனால் முத்து கிடைக்கிறது 1-2 பேருக்கு தானே கிடைக்கும். அந்த முத்தை வந்து எடுத்து அதை கொண்டு வரணுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு அது உழைக்கணும், அதுக்கு வந்து கால நேரம் வந்து சூழ்நிலைகள்லாம் சரியாக இருக்கணும். இதெல்லாம் மீறி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவங்களுடைய ஆளுங்க வந்து போட்டு பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. பட் சினிமாங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேற. அது நம்ம காலம்தான் பதில் சொல்லணும். சார், இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக பதில் சொல்லியிருந்தீங்க. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நாம் மீண்டும் தொடர்ந்து பயணித்தே கொண்டே இருப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நேற்று, இன்று, நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். எப்படி நான் வந்து ஜெயிலர் லியோவில் ஒரு மீசை அப்படின்னு ஒரு வச்சு பெட்டு கட்டினோ, அதை இப்போ ஒரு இந்த மீடியா மூலமாக ஒரு பெட்டு கட்டியிருக்கிறேன். நிச்சயமாக அவர் ஜெயிச்சார்னா நான் மீசையை எடுக்கிறேங்க. தனியாக தன்னந்தனியாக 234 தொகுதியில் எந்த ஒரு தொகுதியிலையாவது அவர் தன்னந்தனியாக நின்று ஜெயிச்சு வரட்டும், நான் மீசை எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நேற்று, இன்று, நாளை என்றுமே நான் மீசை ராஜேந்திரன். வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.